இயேசு உங்கள் படத்தை மேம்படுத்தின ஒரு சின்னம் அல்ல, அவர் முழுமையான ஒப்புதலை கோரும் வழி. பலர் செய்தியை பொழுதுபோக்காக மாற்றிவிட்டார்கள் மற்றும் உண்மை கூட்டத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்படுகிறது. வாய்கள் வாக்குறுதிகளால் நிரம்பியுள்ளன, ஆனால் வாழ்க்கைகள் உண்மையான கீழ்ப்படிதலின் சான்றை காட்டவில்லை. கீழ்ப்படிதல் இல்லாதது ஆன்மீக செயல்முறை என ஆடையணியப்படுகிறது. உங்களை எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் நீங்கள் கடவுளை எவ்வளவு உங்கள் பாதைகளை வழிநடத்த அனுமதிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். சுவிசேஷம் விற்பனை செய்யும் ஒரு வணிகம் அல்ல, அது தினசரி ஒப்புதல் மற்றும் உண்மையான அன்பின் பாதை. கடவுளின் முன்னிலை ஒரு மேடை நிகழ்ச்சி அல்ல, ஆனால் கதைகளை உடைத்து மாற்றும் சக்தி. சிலர் நெருக்கத்தை எண்ணிக்கைகளுக்காக மாற்றிவிட்டார்கள், அதை ஊழிய வளர்ச்சி என்று அழைக்கிறார்கள். கடவுளின் மக்களே, விழிக்க நேரம் வந்துவிட்டது, ஏனெனில் நேரம் நம் கண்முன்னே விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது.